கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மிக விரிவான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், வர்த்தக ஒப்பந்தம் முழுவதுமாக முடியவில்லை. இடைக்கால சில தகவல்கள் வந்திருக்கின்றன. மார்ச் மாதத்தில் கையெழுத்தாகிவிடும் என்று சொல்கிறார்கள். நான் சொல்றது முழுமையான ஒப்பந்தம். அறிவிப்பெல்லாம் செய்தாகிவிட்டது. ஆனால் வரி வரியாக எழுதி படித்து கையெழுத்திட வேண்டியதுங்கிறது கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் நடந்துரும்னு தோணுது. அது குறித்த ஒரு மிக விரிவான பேட்டி ஹிந்து நாளிதழில் வெளியாகி இருக்கிறது. வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பல விஷயங்களை தொட்டு செல்கிறது. அதனால் கொஞ்சம் விரிவாகவே இதை பற்றி பார்த்துடணும். பேட்டி ரொம்ப முக்கியமான பேட்டி. இது அரசு தரப்பு என்ன அப்படின்னு சொல்லுது. இதற்கான ஒரு கடுமையான எதிர்த்தரப்பு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த இதில் பார்த்துருவோம். நம்ம அடிப்படை பின்னணி உங்களுக்கு தெரியும். இந்தியா அமெரிக்காவோடு பல ஆண்டு காலமாக வர்த்தகத்தை தொடர்ந்து செய்து கொண்டு தான் வந்திருக்கிறது. அமெரிக்கா பொதுவாக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி வரி என்பதை விதிக்காமல் தான் இருந்தது. ரொம்ப குறைவான வரியாக இருக்கும். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பொருட்களை மிக எளிதாக அவர்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள். சில பொருட்களுக்கு எப்போவுமே இந்த இறக்குமதி வரி இருக்கும். அவங்க நாட்டுக்குள்ள எந்தெந்த தொழில்துறை எல்லாத்தையும் காப்பாற்றணும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ, உதாரணத்துக்கு யூஎஸ் ஸ்டீல், அதை காப்பாற்றணும் அப்படின்னா ஸ்டீல் இறக்குமதிக்கு அதற்கு கடுமையான வரி விதிப்பாங்க. இது எல்லா நாடுகளையும் நடக்கிறது தான். பட் பெரும்பாலும் அங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பல நாடுகளிலிருந்து உள்ளே வரும். வெவ்வேறு நாடுகளிலிருந்து அந்தந்த நாட்டின் சிறந்த பொருட்கள், இப்போ இந்தியாவிலிருந்து டெக்ஸ்டைல்ஸ் போகும். இந்தியாவிலிருந்து மட்டும் இல்லை, பங்களாதேஷிலிருந்தும் துருக்கியிலிருந்தும் இங்கெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் பொருட்கள் அங்கே போகும். டெக்னாலஜி பொருட்கள் உங்களுக்கு தைவான்லேருந்து கொரியாவிலேருந்தெல்லாம் அங்கே போகிறது பார்க்கலாம். ஆட்டோமொபைல் பொருட்கள், உதிரி பாகங்கள் உலகின் பல நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு போகும். முழு ஆட்டோமொபைலே உங்களுக்கு பில்டப் கார்ஸே வெளிநாடுகளிலிருந்து அங்கே வரும். அதற்கு பிறகு வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே அமெரிக்காவுக்குள் கார்களை எல்லாம் உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி அமெரிக்கா தான் ஒரு உதாரணமான ஒரு நாடாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் இதை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வந்தார். அவர்கள் இன்னும் சிறப்பான வேறு ஒரு ஒப்பந்தத்தை, நாஃப்டா என்ற ஒரு ஒப்பந்தம் ஒன்றை அவர்கள் செய்திருந்தார்கள். நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற 3 நாடுகளையும் ஒன்றாக இணைத்து அந்த நாடுகளுக்கு இடையே பொருட்கள் எளிதாக முன்னையும் பின்னையும் போய்கொண்டு வருவதற்கு ஏதுவாக ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் பின்னால் அது கிட்டத்தட்ட இன்றைக்கு காணாமல் போய்விட்டது இந்த நாஃப்டா என்பது. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பு, WTO அப்படின்னு சொல்லுவோம். அது உலகம் எங்குமே ஒரு ஃப்ரீ ட்ரேட் இருக்கணும். இந்த டாரிஃப் என்னும் பார்டர்ஸ், அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய நில எல்லைகளை தாண்டி இறக்குமதி வரி என்பதன் மூலமாக ஒரு பெரும் பேரியர் ஒன்றை, ஒரு தடை ஒன்றை ஏற்படுத்தி விடுகிறீர்கள், அதை மாற்ற வேண்டும் என்று வளர்ந்த நாடுகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தன. அதற்காக இந்த WTO என்ற ஒன்று வந்தது. அது ஒரு பெரிய கலையபரத்தை பல வளரும் நாடுகளில் ஏற்படுத்தியது. ஒரு ஃப்ரீ ட்ரேடுங்கிறதுனால உண்மையிலேயே நாடுகள் வளரும், அந்த நாடுகள் எந்த விதத்திலும் குறைந்து போய்விடாது என்பதுதான் அடிப்படையான ஒரு கருத்தாக முன்வைக்கப்பட்டது. 1990களில் பல நாடுகள் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது கையில் எடுத்தன. இந்தியாவும் அப்படி அதை கையில் எடுத்த நாடுகளில் ஒன்று. அதை அடுத்து இந்தியா உண்மையிலேயே பெரு வளர்ச்சி கண்டது. இதில் எல்லாருமே ஒரே மாதிரியாக வளர்ந்தார்களா என்றால் இல்லை. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா அடைந்திருக்கக்கூடிய இன்றைய வளர்ச்சி என்பது 1990களில் இந்தியா தன்னுடைய கதவுகளை அகல விரித்து வெளிநாட்டிலிருந்து மூலதனத்தை, பொருட்களை, பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இங்கே பொருட்களை உற்பத்தி செய்து, சேவையை மிக அதிக அளவு உற்பத்தி செய்து அதை உலக நாடுகள் அனைத்துக்கும் அனுப்பி, ஸோ அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் நடக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலமாக அல்லது ஒப்பந்தங்களே இல்லாமல் நடைபெறக்கூடிய இந்த வர்த்தகங்கள் மூலமாகத்தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அமைந்தது. ஸோ இதை அடிப்படையாக வைத்து அடுத்தடுத்து என்னாச்சுன்னா இந்த WTO ஒரு மாதிரியாக கீழே போக ஆரம்பித்தது. ஏன்னா அமெரிக்கா சொன்னிச்சு இந்த WTOனால நமக்கு ஒன்றும் பெரிய நன்மை இல்லை, அதனால இருதரப்பு ஒப்பந்தம். WTO என்பது பல தரப்புகளையும் ஒன்றாக வைத்து அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒப்பந்தம். ஆனால் இந்த இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கா அதை பெரிய அளவுக்கு அதை முன்வைக்க ஆரம்பித்தது. நான் எதுக்கு ஒரு காமனான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும், எனக்கும் இந்தியாவுக்கும்
எனக்கும் பாகிஸ்தானுக்கும், எனக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும், எனக்கும் பிரிட்டனுக்கும். இதில் வந்து நாங்கள் எந்த டேர்ம்ஸை வேணாலும் மேலே கொண்டு போவோம், கீழே கொண்டு வருவோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி காமனான இறக்குமதி வரி கிடையாது. சிலருக்கு நான் வந்து சில பொருட்களுக்கு இறக்குமதி வரி 0ன்னு போடுவேன். சிலருக்கு இறக்குமதி வரி 10%, 15%, 20ன்னு போடுவேன். அதற்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கும். எனக்கான காரணங்கள் இருக்கு. ஆனால் நான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றை செய்ய போவதில்லை என்பதை முன்வைத்து அமெரிக்கா இயங்க ஆரம்பித்தது. அப்போ வேறு நாடுகள் எல்லாம் வேறு வழியின்றி அதில் இறங்க ஆரம்பித்தன. இதுதான் வந்து ரஃப்பான ஒரு பின்னணி. இதில் வந்து இந்தியா வரிசையாக பல்வேறு நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயானது. அது ரொம்ப நாள் ட்ரம்ப்புடைய சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அது நின்று போயிருந்தது. அது சமீபத்தில் கையெழுத்தாகியிருக்கிறது. அதாவது அதோடைய ஃப்ரேம் ஒர்க் அவுட்லைன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. முழுமையான கையெழுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச்சில் நடக்கும். இந்த அடிப்படையில் கேள்விகள் சிலவற்றை பார்ப்போம். முதலாவதான கேள்வி வந்து, இதுக்கு முன்பு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த வர்த்தக உறவிலிருந்து இதில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா? இப்போ உடனே பியூஷ் கோயல் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு கண்டினியூட்டி தான் அப்படின்ட்டு அவர் ஜென்ரலாக பொதுவான சில விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் அது உண்மை அல்ல. இதற்கு முந்தைய ஒப்பந்தங்களிலும் இந்த ஒப்பந்தங்களிலும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. இந்த ஒப்பந்தத்தில் வந்து ட்ரம்ப்புடைய பர்சனாலிட்டி வந்து நிற்குது. இந்த இடத்துல ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னால் தொடர்ந்து இந்தியாவை மிரட்டி கொண்டே இருந்தார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா பதில் மிரட்டல்கள் எதையும் விடுக்காமல் ரொம்ப அமைதி காத்தது. ஏன்னா அது 2 நாடுகளுக்கும் இடையேயான பவர் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அமெரிக்கா உலகிலேயே நம்பர் 1 பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நாடு, மிகப்பெரிய இராணுவ வல்லமை பொருந்திய நாடு. அதோடைய தலைவராக இருப்பவர் வந்து மனசில் பட்டதையெல்லாம் கண்ணா பின்னான்னு சொல்லக்கூடியவர். அடுத்த நாளே அதை தொடச்சிட்டு முகம் மலர சிரித்து அப்படியே கட்டி பிடித்து நண்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ நேத்திக்கு அப்படி சொன்னியா அப்படின்னா அது நேத்திக்கு, இன்னைக்கு நீ நான் நண்பன் அப்படின்னு சொல்கிறவர் நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு நமக்கே தெரியாது. ஸோ ட்ரம்ப்புங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த முறை நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது இந்த ட்ரம்ப்பை உள்ளடக்கிய, ட்ரம்ப்பை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத வைத்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். இது ஒன்று. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. நான் ஒரு சில கேள்விகளை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஹிந்து நிருபர் கேட்குறாரு, வேர் த நெகோசியேஷன்ஸ் டிஃபிகல்ட், இந்த டிஸ்கஷன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நாட் அட் ஆல் அப்படின்னு நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல் பதில் சொல்கிறாரு. அதையும் நான் வந்து ஏற்கலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த நெகோசியேஷன் அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவங்க நாட்டுடைய வர்த்தக அமைச்சர் சொன்னதே இது. நாங்கள் வந்து நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னு சொன்னோம். ட்ரம்ப் வந்து அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். நரேந்திர மோடி கால் பண்ணலை, அதனால நாங்கள் டீலை சைன் பண்ணலன்னா. அப்போ இது என்ன மாதிரியான நெகோசியேஷன்? ஆனால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் 2 பேரையும் கொண்டு வந்து உட்காந்து சைனை போடுங்க அப்படின்னு சொன்னதுனால ட்ரம்ப் வந்து நரேந்திர மோடியை கால் பண்ணி அதற்கு பிறகு 2 பேரும் வந்து இதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நெகோசியேஷன் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரே ஒரு சில விஷயத்தை மட்டும் அமைச்சர் கோயல் சொல்கிறாரு. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்ற ஒரு சில பிரத்யேகமான ஒரு சில சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபார்ம் ப்ரொடியூஸ், விவசாயம். அவங்களுக்கும் அதே மாதிரியான சில சென்சிட்டிவிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கும் விவசாயிகள்ங்கிறவங்க வந்து அந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான கான்ஸ்டியூண்ட். அந்த நாட்டு விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயோ ஏதோ அக்ரிமெண்ட் போடுறேங்கிறியே, அமெரிக்கா உற்பத்தி பண்ணக்கூடிய விளை பொருட்களை இந்தியாவில் கொண்டு போய் விற்க முடிய மாட்டேங்குது, அப்போ என்னையா ஒப்பந்தம் போடுறேன்னு அவங்க கேட்குறாங்க. இந்தியா என்ன சொல்லுது, நீ என்ன வேணாலும், அதாவது இந்தியாவில் சிலர் முக்கியமாக விவசாயிகளும் வேறு சிலரும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் விவசாயத்தை மட்டும் ஒன்றும் பண்ணிடாது, அதை மட்டும் நம்ம அப்படியே மூடி வச்சுப்போம். நம்ம பொருட்களை விற்போம் அவங்களுக்கு, அவங்க பொருட்களை இங்கே விற்கக்கூடாது. அப்போ 2 தரப்புக்குமே பயங்கரமான சென்சிட்டிவிட்டி இருக்குது. அப்போ 2 பேருமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எந்த ஒரு ஒப்பந்தத்துலையும் கொஞ்சமாவது 2 பேருமே விட்டு கொடுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான வேறு சில விஷயங்களை பார்ப்போம். இந்த அக்ரிமெண்ட் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது இதை வந்து ரொம்ப டிலே பண்ணதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. எகெயின் பியூஷ் கோயல் வந்து ரொம்ப ஃபெசைலாக, அது உண்மை இல்லைனாலும் அதை சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள்லாம் வந்து ஒரு ரோட் பிளாக்கும் ஒரு தடையுமே கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது, அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர், ஒரே ஃபன் அண்ட் ஃப்ராலிக் அண்ட் லாஃப்டர், அந்தளவுக்கு. அதாவது வந்து தேர் வர் டென்ஸ் மொமெண்ட்ஸ். இதை பற்றி 2 பக்கமுமே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அமெரிக்க தரப்பு சொல்லும் பொழுது, இந்தியர்களோட ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த அக்ரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு
அவங்க எங்களுக்கு 1 இன்ச் கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இவர் என்னவோ சொல்லி அப்படியே வந்து நண்பா அப்படின்னு வந்து பார்த்து கட்டி பிடிச்சிட்டு பிட்சா சாப்பிட்றியா? இல்ல எனக்கு வந்து தால் மக்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுவும் உண்மை இல்ல. இப்ப பேட்டியில வந்து எல்லாமே இந்த மாதிரியாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல நீ பதில் சொல்லிடலாம். சாரி ஐ கேனாட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம், அவ்வளவு ஜாலியா இருந்தோம், அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்லணுங்கிறது இல்ல. இத்தனையெல்லாம் சொல்லிவிட்டு திருப்பி பியூஷ் கோயல் சொல்றாரு, இந்தியாவுடைய ஒவ்வொரு கன்சர்னும் இந்தியா வந்து சில புள்ளிகளை வச்சிருந்தது, அது அத்தனையும் நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. இறைச்சி மாமிசம் இந்த அக்ரிமெண்ட்டில் கவர் பண்ணலை. அதாவது அமெரிக்காவிலிருந்து இறைச்சி பொருட்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படாது. எக்ஸப்ட் ஒரே ஒரு விஷயம், வான்கோழி, டர்க்கி. இது வந்து அமெரிக்காவில் பெரும் அளவில் கிடைக்கிது. இந்தியாவில் வந்து ரொம்ப 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 குறைச்சி. இங்கே வந்து கோழிகள் தான் பெரிய அளவுக்கு வளர்க்கப்படுது, வான்கோழி இல்லை. அதனால் அதுக்கு மட்டும் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பவுல்ட்ரி இஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படின்ட்டாரு. கோழி, முட்டை, கோழி இறைச்சியும் முட்டையும் கிடையாது. ஸோ அமெரிக்காவிலிருந்து அந்த பொருட்களை இந்தியாவுக்குள் விற்க முடியாது. அடுத்து பால் பொருட்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு இதெல்லாம் வந்து பியூஷ் கோயல் சொல்கிறது. பால் பொருட்கள் இந்தியாவில் விற்க முடியாது. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருட்கள்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்கள், அது இந்தியாவுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாரு, கேட்டுங்க. சோயாபீன்ஸ், சோளம், அரிசி, கோதுமை, சர்க்கரை, பொதுவான ஃபுட் கிரெயின்ஸ் சொல்லுவோம், சீரியல்ஸ் அப்படின்னு. முக்கியமாக சிறுதானியங்கள், ஜாவர், பாஜ்ரா, ராகி, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் அது போன்றவை. அமராந்த் அப்படின்னா கீரைகள், கீரை வகைகள். பழங்கள், என்ன மாதிரி பழங்கள்? வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, செர்ரிஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்றவை. பல்சஸ் இன் விச் வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் இந்தியா. எந்தெந்த பருப்பு வகைகள் இருக்கோ, எந்த பருப்பு வகைகளில் இந்தியா ஏற்கனவே தன்னிறைவு அடைந்து விட்டதோ அந்த பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு அனுமதி இல்லை. இதில் ஒரு சின்ன புள்ளி ஞாபகம் வச்சுங்க. இந்தியா பருப்பு வகைகளில் தன்னிறைவு இல்லை, இந்தியாவுக்கு இல்லை. இந்தியர்களின் தேவைக்கான துவரம் பருப்பு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. வேறு சில பருப்புகளும் இப்போ வந்து மசூர் தால் அப்படின்னு வட மாநிலங்கள் அதிகமாக உட்கொள்வார்கள், அதுவும் நமக்கு வந்து முழுமையாக கிடைப்பதில்லை. ஒருவேளை இந்த பச்சை பயிறு போன்ற தானியங்களுடைய தேவை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அது இந்தியாவில் தன்னிறைவு இருக்கலாம். எனக்கு எந்தெந்த பருப்பு தன்னிறைவுன்னு தெரியாது, ஆனால் கட்டாயமாக துவரம் பருப்பு இல்லை, நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து தன்னிறைவு அடையாத பருப்புகள் இந்தியாவுக்கு வரலாம். அதை தவிர பச்சை பட்டாணி, சன்னா, அது கொண்டக்கடலை, பயத்தம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், அனிமல் ஃபீடு, நிலக்கடலை, தேன், மால்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ், மாவுகள், மாவுனால் உருவாக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள், ஸ்டார்ச், எசென்ஷியல் ஆயில், எத்தனால் ஃபார் ஃபியூயல், டுபாக்கோ, இது எதுவுமே இந்தியாவுக்கு வர முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது உண்மை அப்படின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஏன்னா இதை கேள்வி கேட்கறதுல நியாயம் இல்லை. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்துட முடியும். அவருமே பேப்பர்லேருந்து தான் படிக்கிறார், இது யாருமே ஞாபகம் வச்சுட்டுலாம் சொல்ல முடியாது. இது உண்மை என்றால் இந்திய விவசாயிகளுக்கு இதில் ஒரு பெரிய அளவுக்கான குறை எதுவும் கிடையாது. ஆனால் நான் அமெரிக்க விவசாயியாக இருந்தால் கேட்பேன், என்னங்க இது, இந்த இடத்துல சோயாபீன்ஸும் கார்னும் தான் நம்முடைய மிகப்பெரிய உற்பத்தி பொருளே, வீட். இதை மிகப்பெரிய சந்தையான இந்தியாவில் கொண்டு போய் விற்க முடியலன்னா அப்போ நீங்கள் இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கேட்கலாம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வந்து நம்முடைய விவசாயிகள் சில கேள்விகளை எழுப்புற போல அமெரிக்க விவசாயிகள் அமெரிக்கக்காரர்கள்ட்ட கேட்க போகிறாங்க கேள்வியை. இறுதியாக என்ன சொல்கிறார் பியூஷ் கோயல்னா, விவசாயிகள் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, நோ காஸ் ஃபார் கம்ப்ளைண்ட், அப்சல்யூட்லி நத்திங் டு பி ஒரிட் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ உடனே இந்து நிருபர் கேட்குறாரு, ஆனால் சில விவசாய குழுக்கள் பருத்தி பற்றி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறார்களே அப்படின்னு. பருத்தியில் மட்டும் இல்லை, அவங்க ஒட்டுமொத்த வருத்தத்தில் இருக்காங்கன்னு ஒரு சில ஆர்கனைசேஷன் சொல்கிறதுலேன்னு தெரியுது. பருத்தி விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு இவர் நல்ல தெளிவான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்காரு. முதல்ல வந்து இந்தியா இந்த அக்ரிமெண்ட்டில் டெக்ஸ்டைல்ஸ் தொடர்பாக, ஜவுளி தொடர்பாக மிக முக்கியமான ஒரு விக்ட்ரி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்திய பொருட்களுக்கு வெறும் 18% தான் இறக்குமதி வரி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், பிற நாடுகளுக்கு அது 19, 20, 35, 44 அப்படின்லாம் போகுது.
அப்போ இந்திய பொருள், இந்திய ஜவுளி பொருள் அமெரிக்காவுக்கு போவதற்கு லோவஸ்ட் டேரிஃப் அப்படின்னு பார்த்தா அதுதான். ஆனால் இந்தியா இந்த பொருட்களை அனுப்பணும்னா இந்தியாவுக்கு பருத்தி வேண்டும். அதில் முக்கியமாக அதில் என்ன தேவைன்னா லாங் ஸ்டேபிள் காட்டன், நீண்ட இழை காட்டன். காட்டனில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து குட்டையான இழைகளும் நீண்ட இழைகளும் கொண்ட பருத்தி இருக்கிறது. இந்தியாவில் விளைவிப்பதெல்லாம் குட்டை இழை பருத்தி தான். நீண்ட இழை பருத்தி நம்மிடம் பற்றாக்குறை தான். அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா தன்னுடைய ஜவுளி தேவைகளுக்கே, அமெரிக்காவுக்கு நீ ஜவுளியை ஏற்றுமதி பண்ணணும்னா உனக்கு தேவையான நீண்ட இழை பருத்திக்கு வேற வழியே கிடையாது, அதை நீங்கள் இறக்குமதி செய்துதான் ஆகணும். இது வந்து உண்மையிலேயே இந்த சந்தையை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதனால் வந்து அதிகமான ஏற்றுமதி இந்தியாவுக்கு வரும். இந்தியாவிலேயே பருத்தியை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். இதை நான் வந்து கட்டாயமாக நான் ஏற்றுக்கிறேன். இதில் தவறே கிடையாது. அது ரொம்ப தெளிவாக அவர் அடுத்து வேறு சில பாயிண்ட்டும் சொல்கிறாரு. ஒரு ஆண்டுக்கு இந்தியா 54 to 55 பில்லியன் US$ பெருமானம் உள்ள விவசாய பொருட்களை, இது ஃபார்ம் ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட், அதை ப்ராசஸ் பண்ணாமலோ அல்லது ப்ராசஸ் பண்ணியோ கிட்டத்தட்ட 54 to 55 பில்லியன் US$ அனுப்பிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக அதை டபுள் பண்ண முடியும்னு இவர் சொல்கிறாரு. டபுள் பண்ண முடியுமோ இல்லையோ, எப்படியும் ஒரு 40-50% ஒரு குறுகிய காலத்திலேயே அதிகரிக்கும். 2 மடங்கு ஆவதற்கும் கூட சாத்தியம் இருக்குது. நிச்சயமாக எதிர்க்கட்சிகளும் விவசாய சங்கங்களும் இதை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். உண்மையிலேயே இந்திய அரசு வந்து ஒரு பெரிய அளவுக்கான சந்தையை ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அது தவிர அவங்க வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு 0% டேரிஃப் அப்படின்னு அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. என்ன? ஸ்பைசஸ், மசாலா பொருட்களுக்கு, டீ, காஃபி எக்ஸ்ட்ராக்ட், அது நீங்கள் டிகாக்ஷனாவோ இல்லை டிப் அந்த டீ தூளாவோ என்ன பண்ணாலும், கொப்பரை, தேங்காய் எண்ணெய், பல்வேறு இந்த அரக்கான் நட்டு, பிரேசில் நட்டு, கேஷ்யூ நட், முந்திரி, செஸ்ட் நட், இதெல்லாம் வந்து நீங்கள் 0% டேரிஃபில் அமெரிக்காவுக்கு விற்க முடியும். அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்டும் இல்லை, சில பழங்கள் அவர் சொல்கிறாரு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் அவகாடோ, பனானாஸ், கொய்யாப்பழம், மாம்பழம், கிவி ஃப்ரூட்டு இந்தியாவோடைய நேட்டிவ் ஃப்ரூட் கிடையாது. ஆனால் ஏற்றுமதிக்கென்றே நம்ம இப்போ இங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பப்பாளி பழம், பைனாப்பிள், மஷ்ரூம்ஸ், ஒரு குறிப்பிட்ட வகை மஷ்ரூம், இது எல்லாமே வந்து 0% இறக்குமதி வரி. அது நீங்கள் வந்து இங்கே பெருமளவில் உற்பத்தி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் நம்ம ஃபார்மர்ஸ் கண்ணுக்கு தெரியணும். நிலம் இருக்குது, தண்ணி வேரியஸ் லெவலில் உனக்கு இருக்குது. நீ பண்ணுறது வந்து நீ மாம்பழத்துக்கு மாறினா நீங்கள் எக்கச்சக்கமாக ஏற்றுமதி பண்ணலாம். அவன் நாட்டில் அவன் மாம்பழம் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறது. அவங்க கோதுமையை பண்ணால் இங்கே வந்து இன்றைக்கி கோதுமை அலோடு கிடையாது. நான் கோதுமை இங்கே அலோவ் பண்ணுங்கன்னா நான் சொல்லலை. ஆனால் அவனுக்கு நாம் இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயம் இல்லை. அப்போ உனக்கு மட்டும் நான் இடம் கொடுக்கணும், இப்போ எனக்கு நீ இடம் கொடுக்க மாட்டியான்னு ஒரு ரெசிப்ராசிட்டிங்கிறது இங்கே தானே வருது. அப்போ அடுத்தது கேள்வி, சரி என்னதான் நீங்கள் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களே, எதுக்கு தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, அதாவது விவசாய பொருட்களுக்கு அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பியூஷ் கோயல் சொல்கிறாரு, நிறையா ட்ரீ நட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டாச்சியோ, இது வந்து பல ஆண்டுகளாக நம்ம வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம வந்து நம்மகிட்ட வந்து சஃபிஷியன்ட் குவான்டிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய லிஸ்ட் அவர் கொடுக்கல. இந்த ஒப்பந்தம் முழுமையாக வெளியாகும் பொழுது நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்கும், என்னென்ன பொருட்களெல்லாம் அமெரிக்கர்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், தடை இல்லை அப்படிங்கிறது வந்து இது நமக்கு கொடுக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, இங்கே அப்படியே சரண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து நேரடியாக அமெரிக்காவுடைய காலிலேயே விழுந்துட்டீங்க, $500 பில்லியன் நீங்கள் வந்து அமெரிக்க பொருட்களை வாங்குவோம்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பியூஷ் கோயல்கிட்ட கேட்குறாங்க. அவர் ரொம்ப அழகான பதில். இந்த மாதிரி கேள்விகள் எவ்வளவு அபத்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமே தவிர வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லலை. முக்கியமாக ஏற்கனவே நமக்கு வந்து எனர்ஜிக்கான பொருட்கள் நம்மகிட்ட கிடையாது. க்ரூட் ஆயில், எல்என்ஜி, எல்பிஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்கிறதும், இந்த குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எல்பிஜியும் நம்ம இன்றைக்கி இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
யார் யார்கிட்டயோ இம்போர்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அமெரிக்காவிடமும் இம்போர்ட் பண்ணுங்கள், காஸ்ட் கரெக்டாக இருந்தால் அவ்வளோதான். இங்கே க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கு நம்ம எங்கெங்கே நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோமா, அமெரிக்காவிலேருந்து வாங்கினா என்ன, கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கினா என்ன, நாளைக்கு ஈரான்லேருந்து வாங்கலாம், வெனிசுவாலேருந்து வாங்கலாம், எங்கே வந்து வேணாலும் வாங்கலாம் நம்ம. ஸோ இதை ஏற்கனவே நம்ம வந்து அமெரிக்காவில் வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது, இதை நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்தியா ஏற்கனவே ஏர்கிராஃப்ட் உலகத்திலேயே 2 கம்பெனி தான் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் உருப்படியாக பண்ணுது. ஒன்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏர்பஸ் நிறுவனம், இன்னொன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போயிங் நிறுவனம். அந்த போயிங் நிறுவனத்துக்கு மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட $50 பில்லியன் ஆர்டர் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் எல்லாமே இன்னும் நிறைய ஆர்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் வெறும் விமானங்கள், பேசஞ்சர் விமானங்கள் வாங்குறதுலையே $80 பில்லியன் நாம் செலவு செய்வோம் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்கிறாரு. அது நல்லா புரியுது நமக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், டேட்டா சென்டர். இந்தியா நம்முடைய பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கு, டேட்டா சென்டரை இங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2047 வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ். அப்போ எண்ணற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள், முக்கியமாக ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, அமெரிக்க நிறுவனங்களான அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்க அந்த 3 பேருமே இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டேட்டா சென்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதற்கு தேவையான ஜிபியூன்னு சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸ், அது எங்கேருந்து வாங்குவீங்க? அது ஒரு அமெரிக்க கம்பெனி என்விடியாட்டேருந்து தான் வாங்குவீங்க. அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. $100s of billions இன் டேட்டா சென்டர் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்தியாவில் வரப்போகுது. இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் என்விடியா சிப்ஸ் அண்ட் ஜிபியூஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அமெரிக்காவிலேருந்து. ஸோ என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்தோம், ஆஸ் இட் இஸ் இன்றைக்கே கிட்டத்தட்ட $300 பில்லியன் ஒர்த் ஆஃப் பொருட்கள் நாம் வந்து உலகின் பல பகுதிகளிலிருந்து வாங்கிட்டு இருக்கோம். இதில் பெருமளவு வந்து நமக்கு ஏற்புடையதல்லாத இடங்கள்லேருந்து வருது. ஒரு குறிப்பாக சொல்லலை, இதில் நிறையா சைனாலேருந்து வருது அப்படிங்கிறது அதோடைய ஒரு இன்ஹரண்ட் பாயிண்ட் அது. அப்போ இதில் பலவற்றை நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி உடனே கேட்குறாங்க, அப்போனா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய சப்ளை செயின், இந்தியா வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவையே அண்டி இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஆகிவிடுமா? நமக்கு என்ன வேணும்னாலும், கேபிட்டல் குட்ஸ் வேணும்னாலும், விமானம் வேணும்னாலும், எதை எடுத்தாலும் நம்ம அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருப்போமா அப்படின்னா, இப்போ நாம் வாங்கணும்னு சொல்லக்கூடிய பல பொருட்களை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான். அப்போ இதை போய் நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் ஐரோப்பாவோடு. நம்ம எந்த அளவுக்கு போயிங்கில் வந்து ஆர்டர் போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு ஏர்பஸ்லேயும் விமானங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து இன்றைக்கு $300 பில்லியன் பொருட்களை நம்ம வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த 5 ஆண்டுகளில் இது $2 ட்ரில்லியன் ஆகும். அதாவது 2000 பில்லியன் ஆகும். அந்த 2000 பில்லியன் அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு $500 பில்லியன் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்க முடியாதா அப்படின்னா கட்டாயமாக வாங்க முடியும். இட்ஸ் கேன் ஆல்சோ கம் ஃப்ரம் யூஎஸ். அதனால் நிச்சயமாக இதை வாங்க முடியும். நம்முடைய ஏற்கனவே நம்ம ஒன்றும் புதுசாலாம் பண்ண வேண்டாம். அதுதான் உண்மை கூட. இந்திய பொருளாதாரம் பயங்கர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அடிப்படையாக நீங்கள் கன்சியூம் பண்ண போகிற பொருட்கள், முக்கியமான கேபிட்டல் குட்ஸ்லேருந்து, விமானங்கள்லேருந்து பல்வேறு பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து தான் வரப்போகுது. அமெரிக்காவிலிருந்தும் வரப்போகிறது, ஐரோப்பாவிலிருந்தும் வரப்போகிறது. அதை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா இந்த $500 பில்லியன் என்னவோ உங்கள் கழுத்தை பிடிச்சி உங்களை மிரட்டி கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரு ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரியான அறிஜீவிகள் சொல்லக்கூடியதை கம்ப்ளீட்டாக நம்ம நிராகரிச்சிடலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து எழுப்புறாங்க, ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்கும் எண்ணெய். ஸோ இந்த கேள்விக்கு பியூஷ் கோயல் பதில் சொல்ல மறுத்துடுறாரு, இது என்னுடைய சப்ஜெக்ட் கிடையாதுன்னு. உடனே அவங்க வந்து என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட கேட்டால் இந்த ட்ரேட் டீலை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அவர் வந்து ட்ரேட் டீலை பற்றி பேசணும்னா நீங்கள் பியூஷ் கோயல்கிட்ட பேசுங்கிறாரு. உங்கள்கிட்ட வந்து எண்ணெய் பற்றி கேட்டால் நீங்கள் எனக்கு தெரியாதுங்கிறீங்க, என்ன விஷயம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, பாருங்கள், நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்கிட்ட போய் ட்ரேட் டீலை பற்றி கேட்டிங்கன்னா, ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் நிறையா டீல் பண்ணுது, இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவருக்கு இதை வந்து தெளிவாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாகி அது வந்து என் வேலை, வர்த்தக அமைச்சராக என்னுடைய வேலை வந்து ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வைக்கிறது. அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அதுக்கு பிறகு தான் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் வாங்குறத பற்றினா எனக்கு அது கவலை இல்லை. இந்த டீல் சைன் பண்ணுறது தான் என் வேலை. எப்படி ஆயிலை குறைக்கணும் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு பொதுவான ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் நான் அதில் கமெண்ட் சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. இப்போ இதில் வந்து
ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கொஞ்சம் எண்ணெய் வாங்குவதை குறைத்து விட்டது, அதற்கு வேறு காரணங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பலமுறை இதை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம். இறுதியாக அவங்க கேட்குறது வந்து நீங்கள் மார்ச் நடுப்பகுதிக்குள்ளே சைன் பண்ணிடுவீங்களான்னு சொல்கிறார். கட்டாயமா என்ன வித்தியாசம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டீல்னா, ஐரோப்பாவில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் மேற்கொண்டு நாம் இது வரி வரியாக இதை உருவாக்கி நீங்கள் உங்கள் பார்லிமெண்ட்டில் வச்சு, ஐரோப்பியன் பார்லிமெண்ட்டில் வச்சு, அப்புறம் பல்வேறு நாடுகள் அதை என்டார்ஸ் பண்ணி 27 நாடுகள் இருக்குது அதில். அதுக்கு பிறகு இது வந்து ஒப்பந்தமே இனிமேல் தான் கிரியேட் பண்ணணும். ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்க ஒப்பந்தத்தை பொறுத்தவரை வரி வரியாக நாங்கள் ஏற்கனவே எழுதிவிட்டோம், அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படித்தோம், அதனால் கட்டாயமாக மார்ச் நடுப்பகுதிக்குள் இது வந்து சைன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. எனக்கு இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாகவே தெரியல. வரிசையாக வந்து இது செல் அவுட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இடதுசாரி ஆட்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. பட் ரொம்ப முக்கியமாக ஒன்றே மட்டும் இதோடைய தொடர்ச்சியாக பார்த்துருவோம். விவசாயி சங்கங்கள் எல்லாரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்கு. பியூஷ் கோயல் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் ட்ரம்ப் மற்றும் மோடியுடைய உருவ பொம்மைகளை எரிக்கப் போகிறார்கள். தெளிவாக சொல்லியாச்சு என்ன இருக்குது அதுலன்ட்டு. பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். செவரல் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், சம்யுக்த கிசான் மோர்ச்சா SKM, ஆல் இண்டியா கிசான் சபா AIKS, இவங்க வந்து இந்த டீல் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உடனடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூஷ் கோயல் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, இன்டரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃப்ரேம் ஒர்க், அது போன வாரம் வெளியானது. இது வந்து டோட்டல் சரண்டர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கார்பரேஷன். அதனால் வந்து இதை எதிர்க்கும் விதமாக இந்தியாவின் பல்வேறு கிராமங்களில் டொனால்ட் ட்ரம்ப், நரேந்திர மோடி ஆகியோருடைய உருவ பொம்மைகளை எரிக்கப் போகிறார்கள். அதோடு கூட ஒரு ஜெனரல் ஸ்ட்ரைக் ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா வந்து இவர்களுடைய கருத்து என்னன்னா, அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய இடங்களிலெல்லாம் பொருளாதாரம் ஒரு மாதிரி தேக்க நிலையை அடைந்து விட்டது. அந்த தேக்க நிலையை மாற்றுவதற்காக அவர்கள் இந்தியா எனும் சந்தையை எதிர்நோக்குகிறார்கள். அப்போ அதுக்கு வந்து அவங்க இந்திய சந்தையை திறந்து விட கேட்கிறார்கள். நீங்கள் திறந்து விட்டுட்டீங்கன்னு. இந்தியாவிலிருந்து எண்ணற்ற பொருட்களை நம்ம அங்கே வந்து ஏகப்பட்ட பில்லியன் டாலர்களுக்கு அங்கே விற்கப் போகிறோம், அதனால் இந்தியா வளம் பெறப் போகிறது, இந்தியாவுடைய ஜவுளித்துறை உயரப்போகிறது போன்றவற்றையெல்லாம் விட்டுட்டாங்க. பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்னு லிஸ்டெல்லாம் கொடுக்குறாரு. இது வராது, இது வராது, இது வராது, அரிசி வராது, கோதுமை வராது, சோளம் வராது. ஆனால் இவங்க அது வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரை கேட்டுக்கிறாங்க, நீங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடக்கூடாது, இல்லாவிட்டால் நாங்கள் நாடு தழுவிய பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க SKM. இதில் வந்து இவங்க மட்டும் இல்லை, ஜாயிண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் and sectoral federations and associations have announced a one-day general strike. அதுக்கு வந்து வேறு காரணங்கள் இருக்குது. அவங்க வந்து ட்ரேட் டீல் மட்டும் இல்லை, லேபர் கோட், இம்போசிஷன் ஆஃப் லேபர் கோட், அதையும் எதிர்த்து, ஸோ ட்ரேட் டீலையும் எதிர்த்து இதையும் எதிர்த்து பண்ணுறாங்க. ஏன் இவங்களுக்கு குறை என்ன, அந்த குறையை வந்து இவர்கள் எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத இவர்கள் 12ஆம் தேதி இவர்களுடைய ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம், அதை பற்றியும் பேசுவோம். விவசாயிகள் தரப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு நியாயமான முறையில் கொடுக்கறதுக்கு பார்ப்போம். எனக்கு அடிப்படையில் இதில் வந்து தவறு, இந்த டீலில் எதுவும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்கப்படுவதாகவே எனக்கு தெரியல. பட் அவர்களுக்கென்று ஒரு தரப்பு இருக்குங்கிறதுனால அந்த தரப்பு என்னங்கிறத Feb 12க்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். வணக்கம், நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.